பிதா சுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன். திருப்பாடல்கள் புத்தகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 34, இறை வார்த்தை 5. அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர், அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே, இன்று அதிகாலையிலே நற்கருணை நாதருடைய திருப்பெயரினால் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றேன். நீங்கள் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். கடவுளுடைய திருமுகத்தை தரிசிக்க நீங்கள் அவரை தேடி வந்திருக்கிறீர்கள். அவரை முகமுகமாகவும் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். ஆண்டவர் இந்த வாய்ப்பை எல்லோருக்கும் கொடுத்திருக்கின்றார். ஆனால் இந்த வாய்ப்பை பயன்படுத்துகிறவர்கள் மிகவும் குறைவு இந்த உலகத்தில் என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். யார் யாரெல்லாம் ஆண்டவரை தேடி வந்து மனதுருக்கத்தோடு, ஆண்டவரே உமது திருமுகத்தை நான் பார்க்க வேண்டும், உம்மை நான் தேட வேண்டும், உமது பாதம் அமர்ந்து நான் ஜெபிக்க வேண்டும், உம்மோடு நான் இணைந்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை நோக்கி ஜெபிக்கக்கூடிய வேளையிலே அவர்களுக்கு அவர் தரிசனமாகின்றார். அவர்களுடைய அந்த குரலை கேட்டு அவர்களுக்கு பதில் கொடுக்கின்றார். பிரியமானவர்களே, இந்த உலகத்திலே வாழ்ந்த புனிதர்களுடைய வாழ்க்கைகளை நாம் உற்று கவனிக்கும் பொழுது எவ்வளவோ வேதனைகளை அனுபவித்தார்கள். அவர்களும் நம்மை போல் ஒரு சாதாரண மனிதர்கள், பாவியாக இருந்தவர்கள். இயேசுவை அறிந்து பிறகு அவருடைய பாடுகளை தியானித்த பொழுது அவர்கள் இயேசுவோடு அமர்ந்து அவர் ஒவ்வொரு நாளும் அவர் கற்றுக் கொடுப்பதை கேட்ட பிறகு அவர்கள் மகிழ்ச்சியோடு இருந்தார்கள். எல்லா வேதனைகளையும் தாங்கிக் கொள்ளக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவர்கள் அவமானத்தை அடையவில்லை, அவமானத்திற்குள் கடந்து செல்லவில்லை. அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த அவமானங்கள் எல்லாவற்றிலும் அவர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். ஏனென்றால் நமக்காக, எனக்காக என் ஆண்டவர் அவமானம் அடைந்தார், என் ஆண்டவர் வேதனை பெற்றுக்கொண்டார், கல்வாரியிலே எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்து விட்டார். எனவே நான் வேதனை அடைய எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. எனக்கு வேதனைகள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய பலத்தை அவர் தருகிறார் என்கின்ற எண்ணத்தோடு இந்த உலகத்தில் வாழ்ந்து மரித்தவர்கள் தான் புனிதர்களாக இருந்தார்கள். அப்படி என்றால் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய நாம் யாரை நோக்கி பார்க்கின்றோம்? உண்மையிலே நம் நடுவில் வாசம் செய்கின்ற நற்கருணை நாதரை நோக்கி பார்க்கின்றோமா? அல்லது நாம் இந்த உலகத்திலே பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்து கொண்டு பெயருக்கு கோயிலுக்கு சென்று விட்டு நாம் நற்கருணை நாதரை வாங்கிக் கொண்டு பாவ வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு நாம் திருச்சபைக்கு எதிராக செயல்பட்டு நம்முடைய பங்கில் இருக்கக்கூடிய குருக்களை அங்க வாழ விடாமல் கஷ்டப்படுத்தி கொண்டு வேதனைப்படுத்தி கொண்டு இருந்தோமே என்றால் நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்ச்சி எப்படி கடந்து வரும்? நம்முடைய வாழ்க்கையிலே வேதனை எப்படி கடந்து இருக்கக்கூடிய வேதனை எப்படி மாறும்? நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அவமானம் ஒரு நாளும் மாறுவது இல்லை. ஆனால் யார் யாரெல்லாம் கடவுளை நோக்கி பார்த்தார்களோ, யார் யாரெல்லாம் கடவுள் மீது கண்களை பதிய வைத்தார்களோ, யார் யாரெல்லாம் உண்மையிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தேடி வந்து அவர் பாதம் அமர்ந்து ஜெபித்தார்களோ அவர்கள் எல்லோருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மாறினார்கள். அவர்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்ட பொழுது ஆண்டவரும் அவர்களுக்கு பதில் கொடுத்தார். சோதனை வேளையிலே அதை தாங்கிக் கொள்ளக்கூடிய வல்லமையை கொடுத்தார். ஒரு வேளை நீங்கள் உங்கள் நண்பர்களை நம்பியிருக்கலாம், நம்பிகளை நம்பியிருக்கலாம், அதன் மூலம் நீங்கள் வேதனையை அடைந்திருக்கலாம். உங்களுடைய தாய் தகப்பன், உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மீது நம்பிக்கை வைத்து இந்த நாளிலே வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். கவனமாக இருக்க வேண்டும். யாரை நாம் அதிகமாக உயர்த்துகின்றோமோ அவர்கள் வழியாகத்தான் நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகள் ஏறெடுக்கும். அன்பார்ந்தவர்களே, என்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்காக சொல்லி இந்த நாளிலே நான் ஜெபிக்கின்றேன். உங்களுக்காகவும் உங்களுடைய குடும்பத்தின் ஆசீர்வாதத்திற்காகவும். நான் ஒரு குருவானவரிடம் துணை பங்கு தந்தையாக இருந்து பணியாற்றி கொண்டு இருந்தேன். அவர் மிகவும் மிருதுவாக பேசக்கூடியவர். இப்பொழுது ஒரு பெரிய ஒரு பொசிஷனில் இருக்கின்றார். ஆனால் அவர் பேசக்கூடிய வார்த்தையை கேட்டால் யாருனாலும் மயங்கி போவார்கள். அப்படிப்பட்ட மிருதுவான வார்த்தைகளை பேசக்கூடியவர். நானும் அவரை நம்பினேன். அவர் செய்த எல்லா காரியங்களுக்கும் நான் துணையாக இருந்தேன். அவர் என்னிடம் வேண்டிக் கொண்ட எல்லாவற்றையும், கேட்டுக்கொண்ட எல்லாவற்றையும் அவருக்காக நான் செய்து முடித்தேன், கடவுளுக்காக அல்ல. நான் செய்த பெரிய தவறு அதுதான். கடவுளை மறந்து போனேன், கடவுளுடைய அழைப்பை மறந்து
போய் அந்த மனிதர் மீது, அந்த குருவானவர் மீது நம்பிக்கை வைத்து வைத்து எல்லா வேலைகளையும் செய்தேன். எல்லோருமே என்னை புகழ்ந்தார்கள், எல்லோருமே என்னை பாராட்டினார்கள், எல்லோருமே என்னை பார்க்கும் பொழுது ஃபாதர் ஜேசுகுமார் இந்த அளவுக்கு பணி செய்கிறார் என்று என்னை உயர்த்தினார்கள். அன்பார்ந்தவர்களே, யார் மீது நான் நம்பிக்கை வைத்து கடவுளை நான் மறந்து நான் அலைந்தேனோ அதே நபரின் வழியாக எனக்கு பிரச்சனை வந்தது, வேதனை வந்தது, கண்ணீர் வந்தது. அதே மனிதர் என்னை காட்டிக் கொடுக்கக்கூடியவராக மாறி என்னை வேதனைப்படுத்தினார், என்னை மிகவும் அவமானப்படுத்தினார், எனக்கு எதிராக கடிதங்களை எழுதி என்னுடைய பெயரை கெடுத்தார். ஆனால் நான் அதை பற்றி கவலைப்படவே இல்லை. அதன் பிறகு ஒரு நாள் 2 நாள் ஆண்டோடைய சமூகத்தில் அமர்ந்து அழுதேன். அதன் பிறகு ஆண்டவர் இந்த ஆன்லைன் மினிஸ்ட்ரி எனக்கு கொடுத்தார். அதன் பிறகு ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் என்னை உயர்த்துவதையும், அந்த வேதனையின் நடுவிலே, அந்த அவமானத்தின் நடுவிலே என்னை அவர் மகிழ்ச்சியாய் வைத்திருப்பதை என்னால் அறிந்து கொள்ள முடிந்தது. அன்பார்ந்தவர்களே, யார் மீது நாம் நம்பிக்கை வைக்கின்றோமோ, யாரை நம்பி போகிறோமோ அவர்கள் வழியாகவே நம்முடைய வாழ்க்கையிலே பிரச்சனைகளும் கண்ணீரும் வந்துவிடும். எனவே தான் ஆண்டோடைய வார்த்தை சொல்லுகின்றது, திருப்பாடல்கள் 34வது அதிகாரம் 18வது இறை வார்த்தையிலே, உடைந்த உள்ளத்தாருக்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார், நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஒருவேளை நீங்கள் உடைந்த நெஞ்சத்தோடு வந்திருக்கலாம், நைந்த நெஞ்சத்தோடு இருக்கலாம். ஆண்டவர் உங்களை காப்பாற்றக்கூடியவராக இருக்கின்றார். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பலப்படுத்துவார். நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? எல்லா சூழ்நிலைகளிலும் தானியேலை போல ஜெபிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். தானியேல் 6வது அதிகாரம் 10வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். தன்னுடைய வழக்கப்படி நாள்தோறும் 3 வேளையும் தம் கடவுளுக்கு முன்பாக முழந்தாளில் இருந்து மன்றாடி அவருக்கு நன்றி செலுத்தினார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு மனிதராக இருந்ததினால் அவரை சிங்கத்தின் பிடியிலிருந்து தப்பிக்க பண்ணி அவரை இந்த உலகத்திலே வாழ வைத்தார். இந்த உலகத்திலே அவரை ஆசீர்வதித்தார். ஏனென்றால் ஆண்டவரால் எல்லாம் கூடும். ஆண்டவர் எல்லோரையும் ஆசீர்வதித்து அரவணைத்து வழிநடத்தக்கூடிய தெய்வமாக இருக்கின்றார். எனவேதான் நீங்கள் எதை செய்தாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்த வேண்டும், ஆண்டவரை மனதில் வைத்து செய்ய வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் மேலும் உங்களை ஆசீர்வதிப்பார். நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 6வது இறை வார்த்தையை வாசித்து பாருங்கள். நீ எதை செய்தாலும் ஆண்டவரை மனதில் வைத்து செய், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செம்மையாக்குவார். ஆண்டவரை மனதில் வைத்து நாம் செய்யும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாதைகளை செம்மையாக்குகின்றார். ஆண்டவர் நம்மை வழி நடத்துகின்றார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கின்றார். ஆண்டவர் நம்மை உயர்த்துகின்றார். எல்லா சோதனைகளில் இருந்தும் நமக்கு விடுதலை கொடுத்து நம்மை தாங்கக்கூடியவராக இருக்கின்றார். இந்த நேரத்திலும் நமது நடுவிலே உயிருள்ள தெய்வமாய் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் நாம் மன்றாடுவோம். இதுவரை தவறாக மனிதர்கள் மீது உங்களுடைய கண்களை பதிய வைத்திருக்கலாம், மனிதர்களை நோக்கி இருந்திருக்கலாம். அதற்காக மனம் வருந்தி நம்மை ஒப்பு கொடுத்து நமது நடுவில் இருக்கக்கூடிய நற்கருணை நாதரிடம் சில மணித்துளிகள் நாம் ஜெபிப்போம். எங்கள் பரலோக தந்தையே, இயேசு கிறிஸ்துவே, தூயனல் ஆவியே, தகப்பனே, இந்த அருமையான காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த காலை பொழுதிலே உமது அன்பு பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நாங்கள் உயிருள்ள தெய்வமாய் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய உம்மை தேடி வந்திருக்கின்றோம். ஆண்டவரே, எவ்வளவோ முறை நாங்கள் அவமானம் அடைந்திருக்கின்றோம். உம்மை நோக்கி இருக்காதபடி, உம்மை கூப்பிடாதபடி, நாங்கள் இந்த உலகத்தில் ஜெபிக்காதபடி தாறுமாறான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்திருக்கின்றோம். இதோ இந்த அருமையான நேரத்திலே உமது பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை தேடி நாடி வந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நோக்கி ஜெபிக்கின்றோம். தானியேல் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபித்ததை போல நாங்கள் உமக்கு நன்றி செலுத்தி ஜெபிக்கின்றோம். என்னுடைய வாழ்க்கையில் நீர் செய்த எல்லா காரியங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் சுவாமி. எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களை வாழ வைத்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி அப்பா. இந்த நாளிலே உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கின்றோம், உம்மீது கண்களை பதிய வைக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, இந்த நாளிலே நீர் எங்களுக்காக கெத்சமனி தோட்டத்திலே வேதனை அடைந்தீரே, விண்ணக தந்தையை நோக்கி இருந்தீரே. அதே போல் இந்த நேரத்திலே வேதனையுற்ற மனிதர்களாய் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். இதோ இந்த கத்தோலிக்க காணொளியின் வழியாக யார் யாரெல்லாம் உம்மை தேடி வந்து ஜெபிக்கிறார்களோ அவர்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பீராக.
அனைவரையும் பலப்படுத்திடுவீராக. அவர்களுடைய பலவீனங்களை எடுத்து மாற்றிடுவீராக. உற்ற தெய்வமாக கடந்து வருவீராக. அற்புதங்களும் அடையாளங்களும் நடந்திட வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. சோர்வுற்ற பிள்ளைகள் இந்த நாளிலே உற்சாகத்தின் ஆவியினால் நிறைந்திருக்க வேண்டுமாய் மை நோக்கி செபிக்கிறேன் அப்பா. இந்த நாட்களிலே நீர் எங்களுடைய ஜெபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி. ஜெபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சூசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம். அன்பு தந்தையே, ஆமேன். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக. உமது ராஜ்யம் வருக. உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமீன். அருள் இறைந்த மரியே வாழ்க, கர்த்தர் உடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியே, சர்வேசுடைய மாதாவே, பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமீன். அன்பார்ந்தவர்களே, நற்கருணை நாதர் தரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவன் பிதா, சுதன், பரிசுத்த ஆவி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன்.